யூ ஒர்க்ட் வித் சூப்பர் ஸ்டார். ஐயோ, அது வந்து என்னால் வந்து ஆன் ஸ்பாட் எடிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், தலைவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. டெய்லி ஷூட்டில் இருக்கிறப்போ ஒரு வாட்டியும் எப்படி நார்மலாக இருப்பார், ஆக்ஷன் சொன்னோடனே அவர் மாறிடுவார் கம்ப்ளீட்டாக. அதனால் அப்படி பார்க்குறப்போ லைக் இப்போ யார் இவர் இவ்வளோ வருஷம். ஐ நோ ரைட், ஹிஸ் ஆரா சம்திங் தட் ஹி பிரிங்ஸ் டு த செட் இஸ் சம்திங் வெரி 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 டிஃப்ரெண்ட். செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் நான் எல்லாருக்கையும் பார்த்து ஹாய் இப்படிதான் நான் பேசுவேன் ஜென்ரலாவே. எக்ஸைட்மெண்ட்ல அவரை பார்த்தாலே வந்து எனக்கு அப்படியே ஹாய் சார் அப்படிதான் ஒரு மாதிரி. எப்போ பார்த்தாலும் ஒரு 10 டெசிபிள், ஜென்ரலாவே வாய்ஸ் ஒரு 20 டெசிபிள் ஜாஸ்தி. அவரை பார்த்தா இன்னும் ஒரு 10 டெசிபிள் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பாயிண்ட்ல அவர் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு, ராதா பாய் ராதா அந்த மாதிரி ஆரம்பிச்சாரு. அது ஒரு மாதிரி செம்ம ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் அந்த டைம்ல. அதனால ஒரு மாதிரி நைஸ் பாண்ட் வி ஹேட். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஹலோ ராதா ஸ்ரீதர், வெல்கம் டு ஆதன் சினிமா. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஏசி நாமிகா படத்துலேருந்து ஃபஸ்ட் யாருன்னு சொல்லிடுறேன், பேட் கேர்ள் படத்தோட எடிட்டர். உண்மையிலே படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவங்களோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வி ஆர் ஹேவிங் திஸ் கான்வர்சேஷன். ஹேசி நாமிகா படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்களே உங்களோட கரியர். என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க? ஹேசி நாமிகா இஸ் மை டெபியூ. அண்ட் அதுக்கப்புறம் அம்முன்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் ஒன்று, அது டேரெக்டாக அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆச்சு, ஐஸ்வர்யா லக்ஷ்மி ரவிச்சந்திராவோட. அதுக்கப்புறமா ஒரு 2 வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், கையும் களவும் அண்ட் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதுவும் அமேசான் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறமா ஐ மேட் அ ஃபிலிம், ஐ ஒர்க்ட் ஆன் அ ஃபிலிம் கால்டு நீலிரா, ஸ்டோன்மென்ச்சோட தான். அது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் டைரக்டரோட படம். வந்துருச்சா? அது இன்னும் ரிலீஸ் ஆகல, வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். ஸோ அதுக்கப்புறம் பண்ணது தான் பேட் கேர்ள். ஸோ இட்ஸ் மை 6th ப்ராஜெக்ட். ஓகே, பேட் கேர்ள்ஸ் மை 6th ப்ராஜெக்ட். ஓகே, பேட் கேர்ள் படத்தை பற்றி பேசலாம். ஸோ இந்த படத்தோட கிரியேட்டிவ் டெசிஷன்ஸ் வந்து எப்படி ஃபஸ்ட்டு வருஷா எப்படி கொண்டு வந்து எவ்வளோ மணி நேரம் படத்தை கொண்டு வந்தாங்க? லைக் இந்த பேட்டர்னில் தான் படத்தை எடிட் பண்ண போகிறோம், அது எப்படி நடந்தது? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே. ஃபுட்டேஜாக வந்து நிறைய ஃபுட்டேஜ் இருந்தது, அதை நாங்கள் கட் டவுன் பண்ணி பயங்கரமாக அது அந்த மாதிரி ஒரு இதுவே நடக்கலை. வாட் எவர் ஷி காட், ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் வாட் ஷி ஷார்ட் இஸ் இன் த ஃபிலிம். ஓகே. ஃபஸ்ட்டு நிறைய தூக்கியிருந்தோம் நாங்கள், அது தூக்கிடலாம் இது தூக்கிடலாம், அது லென்த்தியாக இருக்குது போல இருக்குது, இது லென்த்தியாக இருக்குது போல இருக்குது, அப்படி இப்படின்னு ரொம்ப ரேண்டமாக ஃபிகரிங் அவுட் த எடிட் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லி நான் ஒன்று சொல்லிடுறேன், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு ஒர்க் பண்ணல ஃபஸ்ட் எடிட்டு. ஸ்பெஷலி வித் வர்ஷா எப்படின்னா அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும், எடிட்னா கரெக்டாக இருக்கணும், ஜம்ப்லாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் அப்படி ஒரு பேட்டர்ன் ஒர்க் பண்ணுற ஆளும் கிடையாது. அவளுக்கு என்னன்னா கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன சொல்ல முடியுங்கிறது மட்டும் நம்ம பார்க்கணும். இந்த கதைக்கு நம்ம கிரேசியாக கட் பண்ணலாம். ஸோ அதனால ஹர் ஒன்லி திங் வாஸ் ராதே லெட்ஸ் ஜஸ்ட் கோ கிரேசி. என்ன நமக்கு தோணுதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ பிகினிங்கில் வி வர் ஜஸ்ட் ஃபிகரிங் அவுட் அ ரிதம் ஃபார் அ ரியலி லாங் டைம். ஓகே. கொஞ்சம் நிறைய கட்ஸ் வெர்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். இதை நான் இன்னும் நிறைய 2-3 இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கும் படம் இப்போ இருக்கிறதுலையும் ரொம்ப எடிட்டேபிளாக அந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு சீனும் இப்போ நீங்கள் வந்து எடிட் ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனும் ஒரு 10 வெர்ஷன் இருக்கும். ஓகே. எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அதை பண்ணலாமா, ஸ்லோவாக பண்ணலாமா, ஃபாஸ்ட்டாக பண்ணலாமா, இல்லை நடுவில் வைக்கலாமா, இல்லை வாய்ஸ் ஓவர் வைக்கலாமா, வேண்டாமா, அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு. ஸோ ஃபுட்டேஜாக வந்து இவ்வளோதான், அதில் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம், அப்படிதான். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது எடிட்டு. அதனால அப்படி இப்படி ஒரு வெர்ஷன் கண்டுபிடிச்சி திஸ் whatever you saw is the film. ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எவ்வளவு நேரம் இருக்கும்? இல்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, இது என்ன 1 hour 55 minutes 2 hours and 5-10 minutes இருக்கும். அதான் பெரிய வித்தியாசம் இல்ல. இப்போ நான் சொல்றதுமே வந்து சீன்ஸா பெருசா ட்ரிம் டவுன் கட் பண்ணி அதெல்லாம் பண்ணல. நான் கரெக்டா ஓகே இந்த சீன்லாம் ஷார்ப்பாக வச்சா போகிறோம் அப்படி கட் பண்ணதானே தவிர நிறைய ரிமூவ் பண்ண சீன்ஸ்லாம் நாங்கள் கடைசி ஆட் பண்ணிட்டோம். ஓகே. இல்லை இந்த சீன் நல்லா என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வெர்ஷன் பார்ப்போம், அப்புறம் வேறு ஏதாவது எடுக்கிறதுக்காக பழைய வெர்ஷன் ஒன் பண்ணோன்னும் போது இந்த சீன் நல்லா தானே இருந்தது, எதுக்கு தூக்கிட்டோம், திருப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய சீன் திருப்பி வச்சிட்டோம். ஓகே. ஸோ பெருசாக டியூரேஷன் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் உண்மையாகவே ஒன்று என்ன யோசிச்சோன்னா we need to find a rhythm for this film. ஓகே. Because it's நான் ஒருத்தவங்களோட ஒரு பொண்ணோட மண்டையிலேருந்து அவங்க கதையை நம்ம சொல்கிறோம். ஸோ அவள் டிஸ்ஓரியன்டாக இருந்தானா அவள் டிஸ்ஓரியன்டாக இருக்கான்றது ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகும். ஓகே. நம்ம ஸ்கூல்லேயே இருக்கட்டும் காலேஜ்லேயே இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது வந்து எப்போவுமே ஒரு மாதிரி we don't really like sit and think about what we do
அந்த டைமில் அவ்வளோலாம் நமக்கு இதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பரபரன்னு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு 30 வயசு 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆகிடுவோம், நம்மளே ஆளுங்களா ஸ்லோ ஆகிடும். ஓகே, எனக்கு தெரிஞ்சது அந்த பேஸ். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஸ்லோ ஆகிடுவோம், நம்மளே லைஃபே ஒரு மாதிரி என்ன நடக்குது அப்படி. அப்போ தான் வி ரியலி ஸ்டார்ட் திங்கிங் வாட் டு வி வாண்ட் இன் அவர் லைஃப். ஓகே, ஸோ தட் ஐ திங்க் வி வர் கோயிங் ஃபார் தட். It was all, I think Varsha was also pretty clear about when she wrote it also. Her இது was school கொஞ்சம் இதுவாக இருக்கும், காலேஜ் அதை விட கொஞ்சம் இதுவாக இருக்கும், but 30s will be pretty slow. Her writing also was pretty slow. She wanted it that way because she said we all slow down in our 30s. We don't really, we are not in a place where we are like okay இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது என்ன நடக்குது அந்த மாதிரி இருக்க மாட்டோம்ல. ஸோ அவள் அப்படி தான் எழுதியிருந்தா. ஸோ that's what we tried to bring out in the edit also. When people watched, we wanted them to understand from Ramya's head. I think that's what we were going ஓகே, for. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா இப்போ இங்கேருந்து எனக்கு ஒரு 2 சீன் டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது. இப்போ நீங்கள் ஸ்கூல் சொல்லும் போது எனக்கு அந்த டெக்ஸ்டிங் போர்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டெக்ஸ்ட் பண்ணும்போது இவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, அது அப்படியே ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் இவங்களோட கான்வர்சேஷன்ஸ். அதே மாதிரி நீங்கள் டிஜே வந்ததுக்கப்புறம் அந்த 30s ரம்யா இருக்கிற சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக ஒரு வாங்கார் வாய் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு 70% ஸ்பீடை ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்கும். எங்கே மறுபடியும் ரம்யாவுக்கு அந்த டென்ஷன் வரும்னா அவளோட ஸ்கூல் பாய் ஃப்ரெண்ட் அகைன் பார்க்கும்போது அவங்க 2 பேர் ஒரே ரூமில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரே ரூமில் இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு இடையில ஏற்படக்கூடிய செக்ஷுவல் டென்ஷன். ஸோ நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு எஃபெக்ட்ஸோ டிரான்சிஷனோ யூஸ் பண்ணுறதுக்கு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தீங்க பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இப்போ உங்களோட கால், ஏன்னா இந்த சீனை கோட் பண்ணி கேட்குறேன், இப்போ உங்களுக்கு இன்னும் அது அப்படி தான் இருக்கா? இல்லை. ஸோ சி தட்ஸ் ஆல்சோ ஒன் திங். எந்த படத்துக்கு என்ன தேவைன்றது ஒன்று இருக்குல்ல. நான் ஐம் நாட் யூஸ் டு ஒர்க்கிங் தட் வே பிகாஸ் நான் விவேக் ஹர்ஷனோட ஒர்க் பண்ணும்போது அவர் சொல்லிட்டே இருப்பார், எப்பவுமே ஒரு கட்டில் நம்ம கதையை சொல்கிறத விட ஒரு அழகான ஒரு விஷயமும் ஒரு தட்ஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ. ஒரு கட்டா நீ வந்து ஒரு கதையை நரேட் பண்ணி ஒரு ஆடியன்ஸ்க்கோ இல்லை பார்க்குறவங்களுக்கோ அது பிடிச்சதுன்னா நத்திங் லைக் இட். ஸோ அப்படி தட்ஸ் த ஸ்கூல் ஐ ஹவ் கம் ஃப்ரம். Okay. So I feel it's also right because I feel generally some transitions are just to beautify the product. But some beautification dissolves our beautification and something like that. But அந்த இடத்துல சம்டைம்ஸ் அதை நம்ம நரேட்டிவ் யூஸ் பண்ணி அது ஒர்க், அதான் நம்ம கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தட் வி ஒர்க் ஆன். ஸோ இந்த பேட் கேர்ள்ன்றது வந்து நிறையா நீங்கள் சொன்ன அந்த மொமெண்ட்லாம் வந்துட்டு லேட்டர் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ரீசெண்ட் ஐ வுட் சே அபவுட் 2-3 months ago தான் அந்த ஐடியாஸ்லாம் வந்தது. அப்பயும் அது கட்டோடு தான் இருந்தது. அப்புறமா வருஷா சொன்னா ஐ திங்க் வி ஷுடன்ட் ஸ்டிக் டு திஸ், ஜஸ்ட் டூயிங் திஸ், சம்திங் வி ஹவ் டு டூ ஹியர். அது எல்லாமே லாஸ்ட்டாக அமித் திரிவேதி சாரோட மியூசிக் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி நம்ம ஒரு வேற கட்டு ட்ரை பண்ணலாமே, ஜம்ப் பண்ணலாமே. நிறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற அந்த ரம்யா நல்லனோட 30s அவங்க டோர் கிட்ட வரும்போது ஐ திங்க் யூ டாக்கிங் அபவுட் தட் ஏரியா, ரைட்? அந்த டோர் பக்கத்தில் டோர் லாக் பண்ணிட்டு கிஸ் பண்ணலாமா வேணாமா எல்லாமே லேட்டர் பார்ட் ஆஃப் எடிட்டில் தான் வி ஃபிகர்ட் அவுட். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஷி ஆல்சோ kept saying வர்ஷா தான் இந்த ஐடியா சொன்னது. ஷீ கேம் அப் வித் தட் ஐடியா. வி வர் லைக் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ்லாம் அவ்வளோ இல்லை எனஃப் அவள் சொன்ன ஐடியாவுக்கு. சும்மா உட்காந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னு போனால். அப்புறம் சும்மா விசிட்டிங் அண்ட் ட்ரைங் இட் அவுட். அப்புறம் ஐ செட் நோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்க்கிங், ஃபுட்டேஜ் ஒரு மாதிரி பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், லைட்டாக சிஜியில் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். தென் ஷி வாஸ் லைக் யா சிஜியில் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் திஸ் வில் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆஃப் தட் கமிங் க்ளோசர் ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் கூட செகண்ட் கட் பண்ணல. அவள் வேண்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் அம்மா ஒய்ஃப் கிட்ட இருந்து. அதுக்கப்புறமா ஒரு கட் ஒன்று இருக்கும். அதுவுமே வந்துட்டு அமித் திரிவேதி சார் மியூசிக் வந்ததுக்கு அப்புறம் தான் வி ஃபிகர்ட் தட் எடிட் அவுட். ஓகே, இப்போது இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து உங்களோட விஷனா இல்லை வர்ஷாவோட? சி அது ஐ டோன்ட் நோ. இந்த ப்ரெஸ் மீட்டில் கூட வர்ஷா சொல்லியிருந்தா ஐ டோன்ட் நோ வேர் மை ஒர்க் ஸ்டார்ட்ஸ் அண்ட் வேர் ஹர் ஒர்க் எண்ட்ஸ். ஸோ I would say it's fully Varsha's head, but she will not really agree with me. She will also say, yeah, I think it's here and there, but it's mostly her head because, see, she's derived this story from her little word that அவளோட ஒரு சின்ன உலகத்துலேருந்து அவள் வளர்ந்த உலகத்துலேருந்து அவள் ஒரு கதையை எடுத்து அவள் கொண்டு வந்திருக்கான். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஷீ இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ அவள் மண்டைக்குள்ளேருந்து ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி, இது நம்ம யாருக்குமே வந்து பர்சனலாக நடக்காத ஒரு கதை, ஜென்ரலாக ஏதோ ஒரு கதையாக இருக்குது அப்படின்னா அது வேறு. இட்ஸ் சம்திங் தட் வி ஆல் ரிலேட் டு. ஸோ இப்போ நான் பார்க்குறேன்னா எனக்கு 1008 விஷயம் அந்த படத்தில் ரிலேட் ஆச்சு. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் அவள் வந்து அவளோட கதைன்னு இது கிடையாது. இட்ஸ் நாட் ஹர் ஸ்டோரி, பட் இட்ஸ் த ஸ்டோரி தட் ஷீ இஸ் டிரைவ் ஃப்ரம் வாட் எவர் ஷீ இஸ் சீன் இன் ஹர் லைஃப். ஸோ ஐ திங்க் இட் வில் ஒன்லி பி ஃபேர் இஃப் ஐ செட் இட்ஸ் ஹர் ஹெட் because it is her head. I mean, whatever you see on screen is
Okay, okay. what came out of her head. So I think it's more like her head and my head little bit. I don't know. I'm actually not sure. ஓகே, இப்போது நான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னா ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸஸோ இல்லை டைரக்டரோட ஒர்க்கோ முதல்ல தெரியும். டெக்னிக்கலாக யூஸ்வலாக பார்க்கும்போது மக்கள் எதை பார்ப்பாங்கன்னா முதல்ல மியூசிக் அவங்க இதுக்கு தெரியும், ரெண்டாவது சினிமாட்டோகிராஃபி தெரியும், எடிட் அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அதை கூட நோட் பண்ண மாட்டாங்க, படத்தோட எடிட் நல்லா இருக்கா அவ்வளோ பெருசாக எல்லாருக்கும் நோட் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயமான எனக்கு. பட் பேட் கேர்ளில் எனக்கு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அவங்ககிட்ட நான் முதல்ல கேட்டது படத்தோட எடிட்டர் யார், எனக்கு அவங்களோட கான்டாக்ட் கொடுங்க, அவங்க கூட நான் பேசணும், ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் கேட்டது. ஸோ எனக்கு இந்த 2 விஷயம் மியூசிக் சினிமாட்டோகிராஃபி ஓவர் பவர் பண்ணி எனக்கு எடிட் தெரிஞ்சது. ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் பண்ண எக்ஸ்பெரிமெண்டலான சில விஷயங்கள், இப்போ ஜம்ப் கட், இப்போ நம்ம அந்த சீன் சொன்னோம் இல்லையா, அந்த செக்ஷுவல் டென்ஷன் சீன் சொல்லும் போது அந்த சீனே ஒரு ஜம்பில் போயிட்டுருக்கோம். இங்கே ஒன்று நடக்கும், அவங்க எழுந்து வர வரைக்கும் இதையுமே மாற்றி இப்போ பெட்லேருந்து எழுந்து வராங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல செட்டில் ஆகிற ஒரு கட் இருக்குன்னா அடுத்த கட் பார்த்தா அவங்க எழுந்து வர கட் இன்னும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது அந்த டென்ஷன் இருக்குல்ல, அந்த டென்ஷனுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஷாட் தான் நினைக்கிறேன். அந்த ஒரே ஷாட்டை ட்ராக் பண்ணி அது ஒரு மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ எனக்கு இதான் பார்க்கும்போது ஓகே, இப்போ இந்த சீனை வந்து இவ்வளோ நம்மளுக்கு அவங்க மண்டையில் என்ன ஓடுதோ அதை இவ்வளோ நம்ம எமோட் பண்ணிக்கிறோன்னா ஃபஸ்ட் அதோட எடிட்டிங் பேட்டர்ன், அது அப்படி எடிட் பண்ணதுனால தான் நமக்கு புரியுதுங்கிறது. இப்போ என் கேள்வி என்னென்னா, எடிட்டர்ஸ் ஆர் வெரி அண்டர் அப்ரிஷியேட்டட். வாட் மேக்ஸ் எ குட் எடிட்டர்? ஒரு நான் என்ன கேட்க வரேன்னா, ஹவு டு அப்ரிஷியேட் அன் எடிட்டர்னு கேட்குறேன். இந்த விஷயங்கள் இது நல்லா இருந்ததுன்னா அது நல்ல எடிட்டிங்கான ஒரு honestly speaking எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அது எப்படி நான் ஐ எம் நாட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் டு சே இதுதான் கரெக்ட். ஆனால் நீங்கள் ஒரு 12 வருஷமாக இருக்கீங்கல்ல இதில். ஆமாம், 12 வருஷத்தில் 9 வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருந்தேங்க. இப்போ தான் எடிட்டர் ஆயிருக்கேன். அந்த அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் ஆகல. ஸோ எனக்கு அது சொல்ல தெரியல. பட் எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு தெரிஞ்சு ஐ எம் நாட் டூ ஷுர் இஃப் பீப்புள் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் இட்ஸ் அ குட் எடிட் ஆர் பேட் எடிட். ஓகே, ஸோ ஜென்ரலாக பேட் எடிட்டுன்ட்டு இல்லை நம்ம. ஆனால் இப்போது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாவோ ஜம்ப் கட் உண்டு இல்லை வந்து ஃபாஸ்ட் கட் பண்ணால் தான் நல்ல எடிட்டிங் கிடையாது. ரொம்ப ஸ்லோ பேஸில் இது கூட நல்ல. ஸோ அது நாங்கள் எப்படி நான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன ஒரு ஆடியன்ஸாகவே நான் கேட்குறேன், நாங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? லைக் இது நல்ல எடிட்டிங்டா அப்படின்னு நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவோம்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஆடியன்ஸாக ஒரு எடிட்டிங் அவங்களுக்கு புரியவே வேண்டாம். ஓகே எனக்கு அவங்க படம் பார்க்குற போது படத்தை ஃப்ளோவில் பார்த்துட்டு அவங்களுக்கு எங்கேயுமே வந்து தோணலை, எனக்கு கோர்வையா இல்லைங்கிற ஒரு இடத்துல அவங்க எப்போ யோசிக்கிறாங்களோ அப்போ தான் அங்கே எங்கேயோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் ஒரு படம் பார்க்குறேன், கோர்வையாக அது போயிட்டே இருக்கிறப்போ எனக்கு ஆக்சுவலி நான் ஐ எம் லிவிங் இன் தட் வேர்ல்ட் ரைட். இங்கே எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகல, ஐ எம் ஃபாலோயிங் த கேரக்டர்ஸ். நான் அந்த இடத்துல அவங்கள கோர்வையாக அவங்கள கவனிச்சுட்டு போகிறேன். அந்த கதைக்குள்ளே நான் போய் அது முடிகிற வரைக்கும் நான் அவங்க கூட இருக்கேன்னா ஐ ஃபீல் தட்ஸ் வேர் இஸ் த ரியல் வின். மேபி பிகாஸ் எனக்கு எங்கேயுமே அங்கே யோசிக்க தோணல, எங்கே வந்தாங்க, யார் இவங்க அப்படின்னு நான் எப்போ கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்குதோ தட்ஸ் வென் ப்ராபப்ளி ஐதர் சம்திங் இஸ் கோயிங் ராங் இன் த ஸ்க்ரீன் பிளே ஆர் த எடிட். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். ஸோ ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறப்ப அவங்களுக்கு எடிட்டிங் தெரியணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலி எவ்ரி ஒன் வில் நோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு கதையை உண்மையாக எப்படி சொல்லணுமோ அது அழகாக ஒரு கோர்வையாக எந்த பீப்புள் ஷுடன்ட் கெட் டிஸ்கனெக்டட் when they are watching. Okay. Whatever you are trying to tell, it has to exactly escalate to the audience. இப்போ நான் லவ் சீன் தான் சொல்கிறேன்னா எனக்கு பார்க்குறப்போ ஐ ஷுட் ஃபீல் இட். அண்ட் அது அப்படியே கண்டினியூ பண்ணுறப்போ ஒரு லவ் ஸ்டோரி தானே, ஓகே இவங்க 2 பேர் கூட தான் நான் கண்டினியூ பண்ணுறேன்னா இவங்க 2 பேருக்குள்ளே ஃபுல்லாக கதை நடந்து முடிஞ்சு நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் இஃப் ஐம் ஸ்டிக்கிங் டு த கேரக்டர் itself is a big win. ஓகே. ஸோ அந்த கதையை க்ளீனாக சொல்கிறதே எனக்கு தெரிஞ்சு இஸ் குட் ஒர்க் ஒன்லி. அதுக்கப்புறமா சொல்கிற அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உள்ளே வருது இஸ் செகண்டரி. டெக்னிக்ஸ் உள்ளே வருதோ அதெல்லாம். பட் இப்போது ஜென்ரலாக ஒரு கதையை அழகாக சொல்கிறதே எனக்கு தெரிஞ்சு டு மீ ஐ திங்க் இஸ் குட். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச படம் இன் டர்ம் ஆஃப் எடிட், இந்த படத்தில் நல்லா எடிட் பண்ணியிருப்பாங்க, யுவர் ஃபேவரட் ஃபிலிம்? ஃபைட் கிளப் வாஸ் ரியலி நைஸ். ஓகே, அண்ட் ஐம் நாட் பீயிங் பயஸ்ட். இப்போ ரீசெண்டாக விவேக் ஹர்ஷன் என் பாஸ்ன்றதுனால இல்லை, பட் நோ ஈவன் இஃப் ஐம் பயஸ்ட் இட்ஸ் ஓகே. பட் ஐ திங்க் மஞ்சுமல் பாய்ஸ், ஆவேஷம், ஆல் தோஸ் ஐ மீன் மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஐ திங்க் தேர் ஆக்சுவலி இன் அ வெரி அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் மெய் அழகன். ஓகே, ரொம்ப அழகாக இருந்தது அது படமாகவும் சரி. ஐ திங்க் அது ஒரு கதையாகவே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஒரு கான்வர்சேஷனை நீங்கள் இவ்வளோ ஒரு 2.5 மணி நேரம் பார்க்க வைக்கணும்னா எடிட் பேசிட்டே இருந்தாங்க, அது போர் அடிக்காமல் வந்து எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கல. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் a beautifully made film. யூ வர்க்ட் வித் சூப்பர் ஸ்டார். ஐயோ, அது வந்து என்னால் வந்து ஆன் ஸ்பாட் எடிட் பண்ணிட்டு இருந்தீங்களே, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், தலைவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அது வந்து
அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். எனக்கு வந்து அதுவும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் தட் பிகினிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் டு ரிலீஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் வரைக்கும் ஃபுல்லாக வேலை செஞ்சேன் நான். ஓகே. ஏன்னா ஸ்பாட் என்டையர் ஷூட்லேயுமே இருந்தீங்க? ஃபுல் ஷூட்லேயும் இருந்தேன். அது ஒரு 10 நாள் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுல் ஷூட்லேயும் இருந்தேன். அதை முடிச்சுட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃப்லைன் எடிட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் ரிலீஸ் வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சு ரிலீஸ் டே வரைக்கும் இருந்தேன். ஐ திங்க் அது நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் லைஃப்பில் நான் அதெல்லாம் யோசிச்சதே கிடையாது. நம்ம அப்படியே நான் எதுவுமே யோசிக்காம தான் சேர்ந்தேன். ஓகே விவேக் கிருஷ்ணன் சூப்பர் பெரிய எடிட்டரோட நம்ம சேர்றோம், நமக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே, ப்ராஜெக்டை சாஃப்ட்வேர் அப்படி தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் அது க்ரோத் ஐ திங்க் அகேன் விவேக் சாருக்கு நான் தேங்க்ஸ் மட்டும் சொன்னேன்னா வில் நெவர் பி இனஃப்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு வேலை செஞ்சோமான்னு தெரியல, அது ஒரு உலகத்தை ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருந்தோம்னு நினைக்கிறேன். அந்த ப்ராஜெக்டில் வேலை செஞ்சு எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி கனவு உலகத்தில் மிதந்துட்டே வேலை பார்த்த ஒரு ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். ஹெக்டிக்காக இருந்தது. ஆனால் ஒரு இடத்துல கூட ஒரு அந்த ஹஸ்ஸில் இருக்கும்ல, அது எவ்ரிபடி லவ்ட். ஜென்ரலி ஆல் ஆஃப் அஸ் ஹூ ஆர் இந்த இண்டஸ்ட்ரி ரியலி லவ் பீயிங் ரியலி லவ் த ஹஸ்ஸில். ஓகே. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜூனில் ஆரம்பித்து அக்டோபரில் ஷூட் முடிஞ்சு ஜான்ல ரிலீஸ். அது ஒரு மாதிரி செம ஹஸ்ஸில். அவ்வளோ பேர் எவ்ரி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது. அது ஒரு மாதிரி பயங்கர எக்ஸைட்டிங். ஃபர்ஸ்ட் டே ஷூட்லாம் சாரை பார்த்துட்டு நான்லாம் பேசுனீங்களா? அவரோட கம்யூனிகேஷன் செம்ம ஜாலி. அவர் வந்து எப்படின்னா கேரவான்குள்ளேயே போக மாட்டார். அவர் ஷூட் ஸ்டார்ட்லாம் சார் ரெடி எல்லாம் ஓகே வெயிட் பண்ணுறாரு, அவர் ஜாலியாக உட்காந்து செட்டில் உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி செம்ம ஸ்வீட் செம்ம சில்லான ஒரு ஆள். ஸோ உட்காந்து ஜாலியாலாம் டைம் பாஸ் பண்ணுறது அவரோட அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். பட் இப்போ யோசிச்சு பார்த்தா அவ்வளோ பெரிய ஆளோட அவ்வளோ ஈஸியாக பழகக்கூடிய ஒரு விஷயங்கிறது அந்த இடத்துல நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ பியூர்லி பிகாஸ் ஆஃப் எனக்கு விவேக் சார் கற்றுக் கொடுத்த விஷயங்களாக இருக்கட்டும். அப்படி இப்படி ஏதோ வேலை தெரிஞ்சு ஏதோ வேலை பண்ணேன்றதுனால தான் அங்கே இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எப்படி கொண்டு வந்திருக்கோம் சாதாரண ஷார்ட் ஃபிலிம்லேருந்து பண்ணி? ஆமாம் ஆக்சுவலி இல்லை நல்லா இருக்கு கேட்க அந்த மாதிரி. ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஓகே. டெய்லி ஷூட்டில் இருக்கிறப்போ ஒரு வாட்டியும் எப்படி நார்மலாக இருப்பார், ஆக்ஷன் சொன்னோடனே அவர் மாறிடுவார் கம்ப்ளீட்டாக. அதெல்லாம் அப்படி பார்க்குறப்போ லைக் இப்போ யார் இவர் இவ்வளோ வருஷம். ஐ நோ ரைட் ஹிஸ் ஆரா சம்திங் தட் ஹி பிரிங்ஸ் டு த செட் இஸ் சம்திங் வெரி 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 டிஃப்ரெண்ட். செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் நான் எல்லாரையும் பார்த்து ஹாய் இப்படி தான் நான் பேசுவேன் ஜென்ரலாகவே. எக்ஸைட்மெண்ட்டில் அவரை பார்த்தாலே வந்து எனக்கு அப்படியே ஹாய் சார் அப்படி தான் ஒரு மாதிரி. எப்போ பார்த்தாலும் ஒரு 10 டெசிபிள் ஜென்ரலாகவே என் வாய்ஸ் ஒரு 20 டெசிபிள் ஜாஸ்தி. அவரை பார்த்தா இன்னும் ஒரு 10 டெசிபிள் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பாயிண்டில் அவர் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டார், ராதா பாய் ராதா அந்த மாதிரி ஆரம்பிச்சாரு. அது ஒரு மாதிரி செம்ம ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் அந்த டைமில். அதனால ஒரு மாதிரி நைஸ் பாண்ட் வி ஹேட் த்ரூ அவுட் த ஃபிலிம். எவ்ரிபடி ஹேட் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேட் அ பியூட்டிஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஆல்சோ மோர் தென் எனி திங் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ஒரு லைக் மேட் ஃபேன்ஸ் ஆஃப் ரஜினி சார். லைக் சின்ன வயசுலேருந்து பைத்தியக்காரத்தனமாக அவரை ஃபாலோ பண்ண ஃபேன்ஸ் செட்டில் எல்லாருமே. அண்ட் எவ்ரிபடி காட் டு ஒர்க் வித் ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். மோஸ்ட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் ஒர்க் வித் ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. I think it was one hell of an experience. Okay. Best wishes for Bad Girl and for your upcoming projects. நிறைய விருதுகளை வாங்கி குவிக்கோன்ட்டு ஒன்று தோணுது. ஏன்னா இந்த வருஷத்தில் நான் பார்த்ததுலேயே எடிட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு படம் அதான். நிறைய கிரிட்டிக்ஸும் அதை சொல்லிட்டு இருக்காங்க, நான் கவனிச்சிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் டு Aadhan. Thank you so much for having me. Thank you so much. Thank you. Thank you.